கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வாழ்த்துக்களுடன் செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் ஆற்றல் மிகு செயல்பாடுகள் காரணமாக மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்திப்பு, கழகத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை ஆகியவற்றின் தொகுப்பினை தற்போது காணலாம். தியாகத்திற்கிணையாய் உலகில் வேறு யாரம்மா? தன்னலம் மறந்து தாய் நலம் காத்து தியாகத்தின் வடிவே சின்னம்மா, எங்கள் சின்னம்மா. இன்னலை தாங்கி பழிகளை சுமந்த கன்னியாகுமரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளச் சென்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனுக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர், ஆவரைக்குளம் ஆகிய இடங்களில் கழக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் பகுதியில் கழக தொண்டர்களும் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகளும் திரு டிடிவி தினகரனை உற்சாகமாக வரவேற்றனர். இதேபோல் சர்ச் ரோடு ஜங்ஷனில் திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலில் திரு டிடிவி தினகரன் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெறும் என்றும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்கள் எங்க கூட இருக்காங்க, அதுதான் நீங்க போற இடங்கள் எல்லாம் அவங்களுடைய ஆதரவு வெளிப்படும். அது மாதிரி அம்மாவுடைய தொண்டர்கள் எங்க கூட இருக்காங்க.
தமிழ்நாட்டு மக்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளிலும் நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. மேல்முறையீடு ஹைகோர்ட்டில் போட்டதை தேர்தல் ஆணையம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் திருப்பி கொடுத்திருக்கார்கள். அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு திருப்பி அனுப்பணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. அவங்க ஆனால் ஹைகோர்ட் வேறு திருப்பி கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இதில் ஒன்றும் பாதிப்பில்லை. எனக்கு இரட்டை இலை கொடுக்கப்பட்டதுனால ஒன்றும் அதிமுக வெற்றி பெறல. புதிய சின்னம், குக்கர் சின்னம், தமிழ்நாடுல மக்கள் சார்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாபெரும் வெற்றி தந்தார்கள். அது வந்து பிரதிபலிப்பு. இதுதான் தமிழ்நாடு முழுவதும் பிரதிபலிக்க போது இந்த பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்கணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறப்ப, அது இந்த கட்டத்தில் மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு அதிகமாக இருக்குது. அவங்க வந்து யாருக்கு வாக்களிக்கணுங்கிற முடிவு எடுத்திருக்கிறதுக்கப்புறம் சின்னங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கிடையாது. குக்கர் சின்னத்தில் நான் போட்டிக்கிட்டே ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கேன். அது எங்களுடைய அணிக்கு கேட்கறதுனால அது நிச்சயம் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த தீர்ப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா சரியாக தெரியும், எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதன் பின்னர் கொட்டாரம் சந்திப்பு பகுதியில் பெருந்தலைவர் காமராஜர் திருவுருவச் சிலைக்கு திரு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு திரு டிடிவி தினகரன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமை பதியில் ஐயா வழிமுறைப்படி தரிசனம் செய்த திரு டிடிவி தினகரன் பதிக்கு பசுமாடு மற்றும் கன்றை தானமாக வழங்கினார். பின்னர் இடலாக்குடி பகுதிக்கு வந்த திரு டிடிவி தினகரனுக்கு எஸ்டிபிஐ கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து நாகர்கோவிலில் செட்டிக்குளம் சந்திப்பில் கழக தொண்டர்களின் மேளதாளத்துடன் கூடிய உற்சாக வரவேற்புக்கிடையே திரு டிடிவி தினகரன் நாகர்கோவில் சென்றார். கோட்டார் மறை மாவட்ட பேராயர் அருட்திரு நஸ்ரேன் சூசையை சந்தித்து ஆசி பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பொதுமக்களிடையே ஆதரவு மென்மேலும் பெருகி வருவதாகவும் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் கழக வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரீங்க. அம்மாமுகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு அதிகரிக்கிறது நீங்க தான் பாக்குறீங்க. கன்னியாகுமரி முதற்கொண்டு சென்னை வரை
39 தொகுதிகளிலும் எங்களுக்கு மக்கள் ஆதரவு மாபெரும் ஆதரவு இருக்கிறது. அதுபோல் பாண்டிச்சேரியிலும் எங்களுக்கு மாபெரும் ஆதரவு இருக்குது. நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மா வழியில் நாங்கள் தனித்து நின்று போட்டியிடுகின்றோம். தனித்து நின்று என்கிற போது SDPI பார்ட்டி எங்களுக்கு ஆர்கே நகரில் நாங்கள் அன்றைக்கி சுயேட்சையாக போட்டிட்டப்போ எங்களுக்கு ஆதரவு கொடுத்த இயக்கம் அவர்கள் ஒரு தொகுதியில் இருக்கிறார்கள். நாங்கள் மாபெரும் வெற்றியை பெறுவோம். திமுக அதிமுக 2 கட்சிகளும் 5க்கும் மேற்பட்ட கட்சிகளோடு பெரும்பான்மையான கூட்டணி அமைத்ததாக கூறுகிறார்கள். இந்த இரு கூட்டணிகளை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் மக்களோடும் தொண்டர்களோடும் இருக்கோம். அதனால் அடுத்தவர்கள் கூட்டணி அமைப்பதை பற்றி நான் அதை பற்றி ஒன்றும் கருத்து கூற விரும்பவில்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் எங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவார்கள். கூட்டணிக்காவெல்லாம் வாக்களிக்கணும். ஆர்கே நகரில் அந்த கூட்டணிக்கு என்ன வாக்களித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாக்களிக்கும். அது இரட்டை இலை சின்னத்துக்கு தடை கோர்றது எங்கள் உரிமைக்கு போராடுறோம். தேர்தல் ஆணையம் கொடுத்த தீர்ப்பில் எங்களுக்கு நிறையா எங்களுடைய நாங்கள் கேட்டிருந்த கோரிக்கைகள்லாம் அவங்க அதுக்கான வாய்ப்பை கொடுக்கல. அதனால நாங்கள் அது பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் எங்களுக்கு சின்னம் கொடுக்கணும் தேர்தலுங்கிறதையும் கேட்டோம். வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியிட வாய்ப்பு இருக்கு? தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன். தென்னிந்திய திருச்சபை செயலாளர் பைஜு நிசித் பாலை திரு டிடிவி தினகரன் சந்தித்தார். இதனையடுத்து நாகர்கோவில் பெண்கள் கிறிஸ்துவ கல்லூரி சாலையில் அமைக்கப்பட்டுள்ள கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் அலுவலகத்தை திரு டிடிவி தினகரன் திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கழக இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் திரு PR மனோகரன் தனது மகள் அஞ்சனாவின் பிறந்த நாளையொட்டி தனது குடும்பத்தினருடன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது கழக அமைப்புச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு மாணிக்கராஜா உடன் இருந்தார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளராக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள திரு கணபதி பாண்டியன் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். விருதுநகர் மேற்கு மாவட்ட MGR மன்ற இணைச் செயலாளர் திரு V வீரணன், மாணவரணி தலைவர் திரு V பிரதீப் வீரணன், திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் மேலப்பாளையம் பகுதி கழக செயலாளர் திரு SKA ஹைதர் அலி உள்ளிட்டோர் திரு டிடிவி தினகரனை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அப்போது கழக அமைப்புச் செயலாளரும் மண்டல பொறுப்பாளருமான திரு மாணிக்கராஜா, விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எதிர்கோட்டை திரு சுப்பிரமணியன் ஆகியோர் உடன் இருந்தனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு R சுந்தரராஜன் தனது பிறந்த நாளையொட்டி திரு டிடிவி தினகரனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். திரு டிடிவி தினகரனை ஸ்ரீவில்லிபுத்தூர் கழக பொதுக்குழு உறுப்பினர் திரு சந்தோஷ்குமார் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திரு டிடிவி தினகரனை நாகர்கோவிலில் சந்தித்த கன்னியாகுமரி மாவட்ட சிறுபான்மை கூட்டமைப்பு நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களின் முழு ஆதரவை தெரிவித்தனர். தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாக, கிறிஸ்தவ சிறுபான்மை சமுதாயத்துக்கு ஒரு ரட்சகனாக என் மகனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைச்சிருக்கிறேன். அவர் எல்லா நிலையிலும் செழிக்கவும், தமிழகத்தில் நல்ல ஒரு ஆட்சிக்குரியதான தலைவராய் உருவாக்கவும், இந்த எலெக்ஷனில் அநேகம் இடங்களை பெற்று தமிழகத்தை ஒரு பெரிய மாற்று சூழ்நிலைக்கு கொண்டு வரவும் என்னுடைய மகனை நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய மகன் மூலமாக எங்களுடைய தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றம் உருவாக்கத்தக்கதாய் பிதா குமாரன் பரிசுத்தாவினுடைய நாமத்தினாலே நாங்கள் அவரை ஆசீர்வதிக்கிறோம். அவர் ஆசீர்வாதமாய் செழிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடப்பாடி அணி மற்றும் மதிமுகவில் இருந்து விலகிய நாகர்கோவிலைச் சேர்ந்த பலர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். Yes.
தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு. டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா 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 ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழினம் காத்திடவே தமிழகம் மீட்டிடவே தமிழர்கள் நலம் பெற நாடும் பொன்னான திட்டங்கள் உருவாக்கி தருவாரே. தமிழா நம் உரிமைகள் காத்திட உழைப்பவர் அண்ணன் பெயர்ந்து விழுந்தாலும் நிலை குலையாதவர் டிடிவியே. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. வழிகாட்டும் அறிவாற்றல் பற்றாத கொடைத்தன்மை அஞ்சாத மனத்துணிவும் கொண்டவர் அண்ணன் டிடிவி தினகரனே. வழிகாட்டும் அறிவாற்றல் பற்றாத கொடைத்தன்மை அஞ்சாத மனத்துணிவும் கொண்டவர் அண்ணன் டிடிவி தினகரனே. பொழியா நாம் சென்றிடும் வழிகளை வகுப்பவர் அவர்தானே. நாம் 1.5 கோடி தொண்டரின் அவர்தானே. பெரியாரும் அண்ணா வகுத்தபடி தொடருகின்ற டிடிவி நமது மொழி. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதொன்றே நம் மக்கள் செல்வரின் கொள்கை கொடி. நம் பெரியாரும் அண்ணா வகுத்தபடி தொடருகின்ற டிடிவி நமது மொழி. அம்மாவின் ஆட்சியை அமைப்பதொன்றே நம் மக்கள் செல்வரின் கொள்கை கொடி. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. உழைக்கிற மக்களை ஒன்றென சேரு. டிடிவி தினகரன் புகழ் பாடு. தமிழா 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 ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு. தமிழா தமிழா ஒன்றுபடு மக்கள் செல்வர் அழைக்கிறார் புறப்படு.